ஒரு அழகான சிறிய கிராமத்தில் அம்மனை மிகவும் பக்தியுடன் வழிபடும் ஒரு ஏழை தாய் வாழ்ந்து வந்தாள். அவளுக்கு 2 சிறு குழந்தைகள் இருந்தனர். அந்த 2 குழந்தைகளும் தினமும் அம்மன் கோயிலுக்கு சென்று அம்மனை வணங்கிவிட்டு தான் வீட்டிற்கு வருவார்கள். ஒரு நாள் அந்த தாய் வேலைக்காக வெளியே சென்றிருந்தாள். வீட்டில் இருந்த 2 குழந்தைகளும் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தனர். அப்போது திடீரென்று வானம் இருண்டது. பலத்த மழை பெய்யத் தொடங்கியது. அருகில் இருந்த ஆற்றில் தண்ணீர் வேகமாக பெருக்கெடுத்து ஓடியது. விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகள் இருவரும் தெரியாமல் ஆற்றங்கரைக்கு சென்றுவிட்டனர். திடீரென்று ஒரு குழந்தையின் கால் தவறி ஆற்றுக்குள் விழுந்தது. அம்மா, அம்மா, எங்களை காப்பாத்துங்க என்று 2 குழந்தைகளும் அழத் தொடங்கினர். அந்த நேரத்தில் தூரத்தில் இருந்த அம்மன் கோயிலின் மணி ஓசை கேட்டது. குழந்தைகள் இருவரும் கைகளை கூப்பி, அம்மா, எங்களை காப்பாத்தும்மா என்று கண்ணீருடன் வேண்டினர். அடுத்த நொடியில் ஆற்றின் நடுவில் ஒரு பெரிய சிவப்பு ஒளி தோன்றியது. அந்த ஒளிக்குள் அம்மன் தோன்றினாள். அம்மன் குழந்தைகளை பார்த்து புன்னகையுடன், பயப்படாதீர்கள் குழந்தைகளே, நான் இருக்கிறேன் என்று அன்பாக கூறினாள். அம்மன் தன் கையை நீட்டியவுடன் பெருக்கெடுத்து ஓடிய ஆற்றின் தண்ணீர் 2ஆக பிரிந்தது. குழந்தைகள் இருவரும் பாதுகாப்பாக கரைக்கு வந்தனர். அதே நேரத்தில் அவர்களின் தாயும் அங்கே ஓடி வந்தாள். தன் குழந்தைகள் உயிருடன் இருப்பதை பார்த்ததும் அவர்களை கட்டிப்பிடித்து கொண்டு கண்ணீர் விட்டாள். அம்மா, என் குழந்தைகளை நீங்கள்தான் காப்பாற்றினீர்கள் என்று கைகளை கூப்பி அழுதாள். அப்போது கோயில் மணி மீண்டும் ஒலித்தது. அம்மனின் குரல் அவளுக்கு கேட்டது. என்னை உண்மையான மனதுடன் நம்பும் குழந்தைகளை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அதன் பிறகு அந்த 2 குழந்தைகளும் தினமும் அம்மன் கோயிலுக்குச் சென்று விளக்கேற்றி அம்மனை வழிபட்டனர். அந்த கிராம மக்கள் அனைவரும் ஒரே விஷயத்தை நம்பத் தொடங்கினர். அம்மனை உண்மையான மனதுடன் நம்பினால் எந்த ஆபத்து வந்தாலும் அம்மன் நம்மை கைவிட மாட்டாள். ஓம் சக்தி, அம்மன் துணை.